அனைவருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான செய்தி தான். கிருஷ்ணகிரி மாவட்டம் அன்செட்டி கிராமம் அருகில் பையன் ஒரு 13 வயசு பையனை ரோஹித் 13 வயசு பையன் 8வது படிக்கிறான். அந்த பையனை கடத்தின்னு போய் கொலை பண்ணிட்டுருக்காங்க. இந்த அரசியல் எந்த எதை நோக்கி போகுதுன்னு தெரில. இன்றைக்கி இவ்வளோ காலம் நாசமாக போயிருக்கு, இந்த நாடே நாசமாக போயிட்டுருக்கு. காரணம் என்னென்னா அரசியல்வாதிக்கு தான். அவங்க சப்போர்ட்டில் தான் இது இந்த கொலையோ கற்பழிப்பு 80 வயசுக்கு கிளவே கற்பழிச்சிருக்காங்க. 8 வயசுலேருந்து 7-8 வயசு பொண்ணுலேருந்து எல்லாமே கற்பழிக்கிறாங்க. அப்படின்னா எங்கேயா போய்க்குது நாடு, எங்கே போயிட்டுருக்கு சொல்லுங்கள். என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஒழுக்கம் எங்கே இருக்கணும் சொல்லு. ஒரு வீடு சுத்தமாக இருந்தால், ஒரு வீடு தலைவன் இருந்தால் வீடு நல்லாயிருக்கும், புரியுதா? ஒரு நாட்டில் தலைவன் இருந்தால் நாடு நல்லாயிருக்கும். ஒரு வீட்டில் நம்ம ஒரு பஞ்சாயத்தில் தலைவர் நல்லா ஊருக்கான இருந்தால் ஊர் நல்லாயிருக்கும். அப்படி இருக்கிற நிலமையில் நீங்கள் ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க, நீங்கள் ஒரு கட்சியில் இருக்கீங்கன்னா எப்படியா நீங்கள்லாம் இப்படி நாசமாக போயிட்டுருக்குது. இதெல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டீங்க. அவன் பொழப்பு பணத்தை மாத்திரமே நோக்கி போங்க. அந்த சின்ன பையன் 13 வயசு பையனை அன்சைட்டில் கொலை பண்ணியிருக்காங்க, காரில் ஏட்டுன்னு போயிட்டு. என்னையா பண்ணான் பையன், 13 வயசு பையன். அங்கே பார்த்தா அஜித்குமார் அவன் ஒரு 26 வயசு பையனை அவனை கொலை பண்ணியிருக்காங்க. என்னையா எதையா நம்பி அவங்க நாட்டில் இப்போ தீவிரவாதிக்கு தான் அதிகமாக எடுக்கிறாங்களையா? அது கவனம் பாகிஸ்தானுக்கே போயிடலாம் போல தெரியுது. எதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் சுதந்திரம் எதுக்கு சொல்லு? சுதந்திரமாக நடக்க முடியலையா? ஒரு பொம்பளை நடக்க முடியல, ஒரு கிழவி நடக்க முடியல, ஒரு அப்பாவிக்கு யாருமே ஒருத்தனை நடக்க முடியல. எல்லாருமே ரவுடி ஆகிட்டா அப்புறம் எப்படியா நாட்டில் வாழ்கிறது? சொல்லு, எப்படி வாழ்கிறது சொல்லுங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி சொல்கிறேன், நாளைக்கு சொல்கிறேன். இங்கே பாரு, இந்த யார் தப்பு பண்ணுறானோ அவனுக்கு தக்க தண்டனை, தூக்கு தண்டனை கொடுக்கியா? எப்படியா தப்பு நடக்குது நான் பார்த்துருலாம், ஷூட் பண்ணியா? அன்றைக்கி 5 போலீஸ்காரன் தூக்கி அடித்து அவன் லானம் கட்டி அடித்து 26 வயசு பையனை அஜித்குமாரை காலி பண்ணிட்டாங்க. இங்கே பையன் 13 வயசு பையனை காலி பண்ணிக்கிறான். இங்கே கொண்டு போய் காரில் கடத்தின்னு போய் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அன்செட்டி கிராமம் அருகில். என்னையா அதெல்லாம் எங்கேயா நடக்குது? என்னையா நடக்குது எல்லாம்? இதை தட்டி கேட்கறதுக்கு உங்களெல்லாம் யாருக்கும் தகுதி இல்லை. எவன் தப்பு பண்ணுறானோ அவனை மாத்திரம் போட்டு எல்லாம் அடித்து காலி பண்ணுறங்க. நீங்கள் மாத்திரம் வாழுங்க. கோடியாக கொள்ளை அடிக்கிறீங்களா? யாருக்கு என்ன பொறுப்பு கொடுக்குறீங்களா? அப்புறம் எதுக்கே போலீஸ் இருக்குது, எதுக்கு நிற்கிறீங்க சொல்லு? சும்மா சம்பளம் கொடுத்தா வாங்கி சாப்பிட்டு போகிறதாங்கிறீங்களா போலீஸு எல்லாமே? சொல்லு, உங்கள் வேலை என்ன இருக்குது? டியூட்டி இப்போ இன்றைக்கி அன்சைட்டில் ஒரு சின்ன பையன் 13 வயசு பையனை கடத்தினுக்கிறாங்க. அப்போ இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கொலை கற்பழிப்பு எல்லாமே இல்லாதுச்சு. எல்லாமே இப்போ நாசமாக போச்சு. எப்படி நாட்டில் வாழ்கிறதுனே தெரில. யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. ஒரு 80 வயசு கிழவிக்கு பாதுகாப்பு இல்லை, ஒரு குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை. அப்புறம் சுதந்திரம் வாங்கி என்னத்துக்கா பிரயோஜனம்? இன்றைக்கி எதுக்காக காந்தி கொடுத்துட்டு போனார்? இந்த காந்தி தாளை நோட்டை பார்த்து அதுக்காக கொள்ளை அடிக்கிறீங்க. கோடிக்கான கொள்ளை அடித்து அதை காலி பண்ணி நாசமாக போச்சியா? எப்படியா நாடு உருப்படி ஆகிறது? எது கேட்குறீங்க எல்லாம்? ஒரு அரசியலில் உங்கள் ஆட்சியில் இப்படி நடக்குதுன்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ரிக்ட் பண்ண உங்களால் முடியல, தகுதினா எது கேட்குறீங்க? கட்சி விட்டு விலகையா? கட்சி விட்டு விலைக்காகன்றான். எதுக்குறீங்க நீங்கள்? இவ்வளோ போராட்டத்துலையும் இவ்வளோ கஷ்டத்துலையும் இவ்வளோ என்ன டெய்லியும் அங்கே இன்னொரு பையன் ஒன்று அங்கே காலி ஸ்கூலில் அடித்து அங்கே ஒரு பையன் அங்கே அதே ஊரில் அஜித்குமார் இருக்கிறனால அங்கே ஊரில் அந்த பையன் ஒன்று காலி பண்ணிக்கிறாங்க. என்னையா நினச்சிட்டு இருக்கிறீங்க மனசில்? இவ்வளோ ஐயோத்தனம் நடக்குது. அது தட்டி கேட்கறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லையா? சொல்ல, ஆறுதல் சொல்லிட்டு எல்லாம் சரியாயிடுமா? தட்டி கேட்கறதுக்கு என்ன சொல்கிற? போலீஸுக்கு அதிகாரம் கூடிய, அடிக்கிறதுக்கு அதிகாரம் கொடுக்காத. தட்டி கேட்கறதுக்கு மக்களுக்கு பாதுகாப்பு கொடு, தகுதி கொடு. அதை மாத்திரம் செய்யுங்க. நீங்கள் யாரும் இருந்தாலும் சரி, அடிக்கிறது யாரும் தகுதி கிடையாது. உங்களை அடித்து கொலை பண்ணுறீங்களா? ரஞ்சித் பையன் ஒன்று 13 வயசு பையனை காலி பண்ணிடுறீங்க. என்னையா அநியாயம்? கிருஷ்ணகிரி மாவட்டம் இது அன்சைட்டில் நடந்துனுக்குது. அநியாயமாக இருக்குதியா? வகுறு எருது இப்படியா? வகுறு எருதியா? இந்த மாதிரி எனக்கு பார்த்தாவே அளவாசியாக வருதியா? என்னையா ஒரு நாளைக்கு ஒரு 2 கொலை 3 கொலை சும்மாவே நடக்குதியா? சின்ன பசங்களவே காலி பண்ணுறீங்களே. என்னையா உங்களுக்கெல்லாம் வகுத்தேர்சல்? இந்த அரசியல் எப்படி அரசியல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். அப்புறம் பாதுகாப்பாக உங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் வச்சு தான், டிஎம்கே ஆட்சி சப்போர்ட் வச்சு தான் இப்படியெல்லாம் பண்ணி திரும்புகிறாங்க. நீங்கள் மேலே இடத்துல கொஞ்சம் ஆர்டர் போட்டு உங்களுடைய பொறுப்பாளர்களுக்கெல்லாம் பயன்பட்டு கொடுத்தா இந்த மாதிரி நடக்குமா? காரில் கடத்தின்னு போய் கொலை பண்ணிக்கிறான் 13 பையனை. 13 வயசு ஆகுது, 8வது படிக்கிற பையன். என்ன ஒரு அநியாயம் இல்லையா? சொல்ல, ஒரு அக்கறம் இல்லை. என்னத்துக்கு அந்த நாட்டில் பிறந்தனானுக்கு எனக்கு வெக்கமாகுது. ஒரு கொஞ்சம் கூட ஒரு மான வெக்கம் இல்லையா? சொல்லு, மான வெக்கம் இல்லையான்றா பாரு. நான் இன்றைக்கி சொல்கிறேன், நாளைக்கு சொல்கிறேன். இது ஸ்ட்ரிக்ட் பண்ணணும்.
போலீஸுக்கு அதிகாரம் கொடுத்து எல்லாமே இங்கே மாதிரி அடிக்கிற வேலை உங்களுக்கு கிடையாது. கிளியராக வந்து பாதுகாப்பு கொடுத்தா மக்கள் எல்லாருமே பாதுகாப்பு 80 வயசு கேள்வி கற்பழிக்கிறான், 8 வயசு பொண்ணை கற்பழிக்கிறான். என்னையா விட்டு வச்சுக்கிறீங்க நாட்டில்? எல்லாம் கொள்ளை கற்பழிப்பு திருடு முள்ள மாதிரி தானே எல்லாமே நாட்டில் பூர்த்தி நடக்குதுயா. எல்லாமே எல்லாம் என்ன நடக்குமோ எல்லாம் நடக்குது. என்னையா நீங்கள் எல்லாம் எப்படியா வாழ போகிறீங்க? உங்களை நம்பி எப்படியா வாழ்கிறது இந்த மக்கள்? நாட்டில் நடக்க முடியல, ஒரு ஆம்பளை நடக்க முடியல, பொம்பளை நடக்க முடியல. எல்லாம் காலி பண்ணுறான், கொலை பண்ணுறான், பொம்பளையை பார்த்தா ரேப் பண்ணுறான், ஆம்பளையை பார்த்தா கற்பழிக்கிறான். ஆம்பளை கூட விட மாட்டாங்க, அது மாதிரி பண்ணுறான் தாயலிங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை. பாரு யாராக இருந்தாலும் சரி உண்மையாக இருங்க. இந்த மாதிரி சின்ன பசங்களை கடத்தின்னு போய் அவனை என்னையா பண்ணிட்டான்? அவன் கொலை பண்ணியிருக்கீங்க, அநியாயமாக இருக்குது. வணக்கம்.